இல்லை, இது அதிமுக காலத்தில் தானே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இல்லையா? பழைய ஓய்வு திட்டத்தை கேன்சல் பண்ணி இது புது ஓய்வு திட்டம் ஆரம்பித்தது அதிமுகவுடைய 2003-4 நிதியாண்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துட்டு புதிய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்தவங்க அவங்க தான். மத்திய அரசுக்கு முன்னாடியே இவங்க தான் கொண்டு வந்தாங்க அட்வான்ஸ். அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் 5 வருஷம் திருப்பி ஆட்சி புரிஞ்சது வந்தது, திமுக வந்தது, அதே அதிமுக வந்தது, மாறி மாறி இவர்களே தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் டிமாண்ட் வைக்கிறது ஏன் அப்படின்னா, எல்லா மாநிலங்களிலும் வளர்ந்த மாநிலம் பொருளாதாரத்தை கணக்கில் நீங்கள் கொள்ளாதீங்க. நீங்கள் 16% ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய 16% என்பது அது எதை காட்டுதுன்னா, ஒரு வளர்ந்த நாடு அமெரிக்கா, ஒரு பின்லாந்து ஒரு வளர்ந்த நாடு, டென்மார்க் ஒரு வளர்ந்த நாடு, அந்த வளர்ந்த நாட்டுக்கு நிகரான பொருளாதார வளர்ச்சி இது. நீங்கள் கம்பேரபிளி நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட முடியாது. நீங்கள் பிற நாடுகளை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. பென்ஷன் கொடுப்பது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஒன்று. ரெண்டாவது, சிபிஎஸ்ல எங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட தொகைகள் இருக்கின்றன. அந்த 75,000 கோடி எல்ஐசியில் இன்னைக்கு முதலீடு பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நாம தான் முதல்ல வாயை திறந்தோம். முதல்ல எல்ஐசியில் வந்து முதலீடு செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது 80,000 கோடி இன்னைக்கு வந்துடுச்சு. எல்ஐசியில் அது பணம் இருக்கு. 80,000 கோடி இருக்கு. அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? அப்போ நீங்கள் பணம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பணத்தையும் நாங்கள் கேட்கவும் இல்லை. எங்களுடைய பண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முதலீடுகள் இருக்கிறது. எங்களுடைய 80,000 கோடி அங்கே வந்து சேவிங்ஸில் எல்ஐசியில் நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. அதிலே இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இருக்கிறது, என்பிஎஸ் இருக்கிறது, சிபிஎஸ் இருக்கிறது. அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ யூபிஎஸ் என்கின்ற ஒன்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே சேனலை நான் சொன்னேன், அது ஒரு பிக் பாக்கெட்னு சொன்னேன். அது ஒரு பிக் பாக்கெட்.